சிவப்பிரி, இப்போ நமக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ இவ்வளவு குயிக்காக இத்தனை பேர் இன்னும் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே ரிசைன் பண்ணுற தன்மை. விஜயபாஸ்கர் அதிமுகவுக்கு போக போறாரா அப்படி விமர்சனம் வந்ததுன்னா கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குமே, நமக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் எப்படி என்ன சோர்ஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு? இவ்வளோ வேகமானு சொன்னீங்க, இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இன்னமும் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு பேட்டர்னாகவே போயிட்டு இருக்குது. எப்பப்பெல்லாம் ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வருகிறதோ அப்பப்பெல்லாம் ஒருத்தரை அனுப்பிச்சு நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது முழுக்க முழுக்க 2-3 அப்ஜெக்டிவ்ஸை அவங்க எய்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஒன்று ஜீவா சொன்ன மாதிரி அவர் அதை மெஜாரிட்டின்றாரு. நான் என்னென்னா மேனுஃபேக்சரிங் மெஜாரிட்டி. அவங்களுக்கு 118 வேணும், ஒரு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கே இருக்கட்டுமே. காங்கிரஸ் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க 29 வரைக்கும் வெளியில் போக போதில்லை, அது நமக்கு நல்லா தெரியுது. அந்த கட்சி அதை வெளிப்படையாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. மற்றவங்க திருமாவளவன், லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், IUMலும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கென்று ஒரு சில கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கைகளுக்கு ஆதரவாக பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க நிச்சயமாக பேசுவாங்க. அது கடந்த திமுக ஆட்சியிலே நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எப்படி வாசிபரஸாக பேசுகிறாங்களா இல்லை ஃபீபிளாக அவங்க ப்ரொட்டஸ்ட் இருக்காங்கிறது வேற, பட் அவங்க எதிர்த்து பேசுவாங்க. அப்போ என்னென்னா ஒரு 120 பேரை நமக்குள்ளே நம்ம வச்சுப்போம், நம்ம கட்சிக்காக வச்சுப்போம். தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே இப்போ ஆப்ஷன் கிடையாது, தாவேக்காவுக்கும் இல்லை. ஏன்னா அதற்கான முயற்சி, அதற்கான ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே சிரமம். விஜயன் இப்போ தான் ஒரு எலெக்ஷன்லேருந்து வந்திருக்கும் போது இன்னொரு எலெக்ஷன் அப்படின்னா ஒரு 6 மாதம் எலெக்ஷன் வர்றதுக்கு ஆகும். அதன் பிறகு எப்படி சிச்சுவேஷன் மாறும்லாம் தெரியாது, மக்களோட மனநிலை எப்படி இருக்கும். நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடத்துறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சைல்ட்ஸ் பிளே. அதனால அவருக்கு எலெக்ஷனுக்கு போக விரும்பலை யாருமே. இப்போ தாவேக்கா என்ன நினைக்கிறதுனா 120 நம்ம கிட்ட இருக்கட்டுமே, காங்கிரஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, 125 கம்ஃபர்டபிள் கவர்மெண்ட். ஒரே ஒரு கேள்விதான், விஜயபாஸ்கர் அவர்களோ திரு SP வேலுமணி அவர்களோ இன்னும் சிலர் என்ற இடத்துல தான் அந்த கேள்வியே இருந்தது. இந்த 25 பேர் அமைச்சரவையில் சேரணுமா வேண்டாமான்றப்ப திரு CV சண்முகம் அவர்கள் பேட்டி சேருவதற்கான அந்த ஆசையை போல தான் இருந்தது. ஆனால் ஆதரவு தந்தவர்கள்லாம் விமர்சித்தாங்க, இதெல்லாம் தவறு, இதை நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்ன பிறகு அது நின்றுது. திரு விஜயபாஸ்கர் அவர்களை சேர்க்குறாங்க அப்படின்னா இப்போ ஊழல் சக்தின்னு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சாங்கல்ல, அதை எப்படி நியாயப்படுத்துவாங்க? அப்போ யாரு தான், அப்போ எல்லாரையும் சேர்த்தா அதிமுகவில் யார் தான் ஊழல்வாதி? இல்லை, நியாயப்படுத்தவே முடியாது. இதுவரைக்கும் சேர்ந்த 4 பேர் மேலே வெளிப்படையாக எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லைங்கிறது உண்மை. ஆனால் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது, அவர் மீது மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவை சகாவான திரு BV ரமணா மீது, அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் காவல்துறையினுடைய உயர் பொறுப்புகளில் இருந்த திரு TK ராஜேந்திரன், திரு S ஜார்ஜ், இந்த 4 பேர் மேலேயும் CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில் இவங்க குட்கா, தடை செய்யப்பட்ட குட்கா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக ஸ்டோர் பண்ணி விற்கிறதுக்கு இவங்க அந்த பான் மசாலா நிறுவனங்கள்கிட்ட இருந்து கையூட்டு பெற்றிருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தியான தாவேக்கா எப்படி பார்க்குங்கிறது தான். இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால சேர்ந்தார்னா நிச்சயமாக இந்த கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கு தாவேக்கா பதில் சொல்லியே தீர வேண்டும். அதுல எந்த மாற்றம், அதை யோசிக்க மாட்டாங்களா? அது நமக்கு சிக்கலா வரும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, யோசிச்சாலும் இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, இந்த ஹை மாரல் கிரவுண்ட் நீங்கள் எடுக்கணுமா, இல்லை உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கணுமா அப்படின்னும் போது அவங்க எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ கூட ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் நடக்கலை. ஒருவேளை தாவேக்கா நாளைக்கு இல்லை வேண்டான்னு சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நான் கொடுக்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னதில் இது ஒரு பேட்டர்ன்ற இடத்துல இருந்தோம், எதுக்காக அவர் ராஜினாமா பண்ணார்ன்ற ஒரு இடம் இருக்குது. இன்னொன்று, பத்திரிகைகளில் ஒரு திமுகவுக்கும் போறாருன்ற மாதிரி இருந்தது. அப்படி போனா திமுகவுக்கு இன்னும் அது ஒரு நெருக்கடியாகவும் மாறும். உண்மையில என்னதான் போற மாதிரி தெரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா சோஃபான்னு சொல்லி 4 பேர் சோஃபா இப்ப 5 பேர் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த அதை மீறி அவர் திமுக சேர்த்து கொள்ளப்பட்டார் என்றால் அந்த விமர்சனம் திமுக மீது கடுமையாக வைக்கப்படும். அப்ப நீங்க இன்னொரு சோஃபா மாடல் வச்சிருக்கீங்களான்னு கேட்கப்படும். ஒண்ணு. 2வது, இதுல முதல் கோல் கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டியை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது 2வது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்.
எப்பெல்லாம் சிக்கல் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, அரசாங்கத்தின் மீது இந்த அரசு மீது யாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவா இன்னும் குற்றச்சாட்டு வைக்கல. எல்லாருமே டைம் கொடுக்கறாங்க. 6 மாசம் கூட கொடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய குரல்கள் எழுகிறது. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவா யாருமே எந்த ஒரு குறையும் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கவில்லை. மாறாக என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம், கீழே இருந்து வர்ற கிரவுண்ட் இன்புட்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கீழே கிரவுண்ட்ல நிறைய இடங்கள்ல பணம் கேட்க மாட்டேங்கிறாங்க, நிறைய இடத்துல அதிகாரிகள் பயப்படுறாங்க, நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்குது. அதை மக்களே நம்ம கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஆனால் லா அண்ட் ஆர்டர், இந்த கிரைம்ஸ் அப்படின்னு வரும்போது இது இப்பவும் நம்ம பேசுறது இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் தான். ஏன் தாவேகா மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதுனா, இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸுக்கு தான் நீங்க டிஎம்கேவை லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொன்னீங்க. அப்ப உங்க ஆட்சியில இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் நடக்கும் போது அதே ஈக்குவேஷன், அதே ஈக்குவலண்டா தான் அதை பேசுவாங்க. அந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் இங்க பிரச்சனை. அன்னைக்கும் லா அண்ட் ஆர்டரை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் 3 பேர் போறாங்க. நேத்து லா அண்ட் ஆர்டரை பத்தி கிட்டத்தட்ட எல்லாருமே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் மத்தியானம் யாருக்குமே தெரியாம விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணதே ஸ்பீக்கர் ஆபீஸ்ல இருந்து நமக்கு டிஐபிஆர் வழியா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நமக்கே தெரியுது அப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு. சிவபிரியன், அப்ப நீங்க சொல்றது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்தோம்னா, ராஜினாமா எந்த தேதியில செய்யணும், எப்ப சபாநாயகரை பார்க்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்தோ தான் வருதுன்றது தான் அதுக்கு பொருள். எங்க இருந்தா தாவேக்கால இருந்து தானங்க வரும், வேற எங்க இருந்து சொல்றேன்னா அந்த 3 பேர் மரகதம் குமாரவேல், அப்புறம் இவங்க சத்யபாமா, அப்புறம் ஒருத்தர் போய் ராஜினாமா பண்ணாங்க. இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், 3 பேர் போனாங்கல்ல. அவங்க போயிட்டு நேரடியா யார் ரூமுக்கு போனாங்க? சட்டமன்றத்தை ஆதவ் அசம்பிளில, செக்ரட்டேரியட்ல. இதுக்கு முன்னால இந்த மாதிரி நடந்திருக்கா? அப்போ அங்கதானே இசக்கி சுப்பையாவும் எங்க நேரா போனாரு, விஜயபாஸ்கர் அவர்கள் போல. அதனாலதான் நான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இன்னமும் கொடுக்குறேன். அவர் நேரடியா நேத்து போய் சேரலன்னு அவரும் அதே செக்ரட்டேரியட்டுக்கு வந்துதான் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவர் போய் பார்க்கலன்னு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இன்னமும் இருக்கு. பட் விஜயபாஸ்கர் அவர்களை தாவேகாவில் சேர்த்துக்கொண்டால் கடும் விமர்சனங்களுக்கு தாவேகா ஆளாகும். நான் சொன்ன அந்த அவர் மீது குற்றச்சாட்டு கோர்ட்ல இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு.